ஆட்சியில் ஒருபோதும் இந்து இஸ்லாமியர் பிரிவினைக்கு இடமில்லை. அவ்வாறு பிரிவினையை ஏற்படுத்தினால் பொது வாழ்வுக்கான தகுதியை இழந்து விடுவேன் என்று பிரதமர் மோடி கருத்து. பிரதமர் மோடி மகாராஷ்டிராவில் இன்று 3 இடங்களில் தேர்தல் பிரச்சாரம். பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மும்பையில் ரோட் ஷோவில் பங்கேற்பு. காஷ்மீரில் 370வது பிரிவை நீக்கியது சரியான நடவடிக்கை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. ஸ்ரீநகர் தொகுதியில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாகவும் விளக்கம். ராஜஸ்தானில் உள்ள இந்துஸ்தான் காப்பர் சுரங்கத்தில் லிப்ட் கோளாறால் சிக்கிய 14 அதிகாரிகள் ஆய்வு நடத்திவிட்டு வெளியே வந்தபோது விபத்தில் சிக்கிய அதிகாரிகள் பத்திரமாக மீட்பு. செங்கல்பட்டு அருகே இருவேறு இடங்களில் நிகழ்ந்த விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. வாயலூரில் 5 பேரும் மதுராந்தகத்தில் 4 பேரும் உயிரிழந்த பரிதாபம். சென்னை விமான நிலையம் சென்ட்ரல் இடையேயான நேரடி மெட்ரோ ரயில் சேவை இன்று ஒருநாள் ரத்து. நீண்ட வழித்தடத்தில் விமான நிலையம் மீனம்பாக்கம் இடையே ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணி தீவிரம். கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் அனுமதி. தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 2 நாட்களாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் நடவடிக்கை. இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் சூரியகாந்த புயலின் தரவுகளை சேகரித்துள்ளதாக தகவல். சூரியனிலிருந்து மே 11ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான காந்த புயல் பூமியை தாக்கிய நிலையில் படம் வெளியீடு. ரஃபாவில் இருந்து வெளியேறிய 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள். இஸ்ரேல் தாக்குதலில் இந்தியர் உயிரிழப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.